இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப்-ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்று ஏப்ரல் 9, 2026, விசுவாவசு ஆண்டு, பங்குனி மாதம் 26ஆம் தேதி, வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. மதியம் 12:30 முதல் 1:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூரிய உதயம் காலை 6:06. இன்றைய நட்சத்திரம் காலை 7:17 வரை மூலம் நட்சத்திரம். அதன்பின் பூராடம் நட்சத்திரம். கரணம் காலை 6:40 வரை பாத்திரை கரணம். அதன்பின் இரவு 7:32 வரை பவம் கரணம். பிறகு பாலவம் கரணம். இன்று காலை 7:17 வரை இரு கண் பார்வை. அதன்பின் ஒரு கண் பார்வை. சந்திராஷ்டமம் காலை 7:17 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன்பின் ரோகிணி நட்சத்திரம். நன்றி. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை பிறக்கும். பேச்சுகளில் பொறுமை வேண்டும். இழுபறியான சில வேலைகள் முடிவு பெறும். எதிர்பார்த்து சில உதவிகள் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருள்களில் கவனம் வேண்டும். வியாபாரத்தில் விவேகத்துடன் செயல்படவும். அலுவலகத்தில் உழைப்பிற்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அஸ்வினி ஒற்றுமை பிறக்கும். பரணி உதவிகள் கிடைக்கும். கிருத்திகை விவேகத்துடன் செயல்படவும். ரிஷப ராசி அன்பர்களே, எதிலும் திட்டமிட்டு செயல்படவும். வியாபாரத்தில் அலைச்சல்கள் மேம்படும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும். விளையாட்டான பேச்சுகளை தவிர்க்கவும். மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும். பல பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். செலவுகளால் நெருக்கடிகள் உண்டாகும். நிதானம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். கிருத்திகை திட்டமிட்டு செயல்படவும். ரோகிணி பேச்சுகளில் கவனம். மிருகசீரிஷம் நெருக்கடிகள் உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பயணம் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களில் ஆர்வம் உண்டாகும். உறவுகள் வழியில் அனுகூலமான செய்திகள் கிடைக்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரும். வியாபாரத்தில் சில தந்திரங்களை புரிந்து கொள்வீர்கள். முயற்சிக்கான பாராட்டுகள் கிடைக்கும். நலம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மிருகசீரிஷம் உதவிகள் கிடைக்கும். திருவாதிரை ஆர்வம் உண்டாகும். புனர்பூசம் பாராட்டுகள் கிடைக்கும். கடக ராசி அன்பர்களே, சக ஊழியர்களிடம் ஒற்றுமை உண்டாகும். வழக்கு சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் மேம்படும். கல்வி தொடர்பான பணிகளில் மாற்றங்கள் உருவாகும். வாக்குறுதிகள் கொடுக்கும்போது சிந்தித்து செயல்படவும். வாகனப் பழுதை சீர் செய்வீர்கள். விவசாயப் பணிகளில் மேன்மையான வாய்ப்புகள் காணப்படும். வெற்றி கிடைக்கும் நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். புனர்பூசம் ஒற்றுமை உண்டாகும். பூசம் புரிதல்கள் மேம்படும். ஆயில்யம் வாய்ப்புகள் கிடைக்கும். சிம்ம ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும். கலை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். உயர்கல்வி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும்.
நிர்வாகத் துறையில் திறமைகள் வெளிப்படும். வியாபாரத்தை விரிவு செய்வது சார்ந்த எண்ணம் உண்டாகும். பயனற்ற செலவுகளை குறைப்பீர்கள். பிற மொழி மக்களின் உதவிகள் கிடைக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். மகம் பிரச்சனைகள் குறையும். பூரம் சிந்தனைகள் மேம்படும். உத்திரம் உதவிகள் கிடைக்கும். கன்னி ராசி அன்பர்களே, நண்பர்களின் ஆலோசனைகள் மனதிற்கு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் புதிய நபர்களின் வருகை ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். கூட்டாளிகள் வழியில் அனுசரித்துச் செல்லவும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம். உத்திரம் நம்பிக்கை பிறக்கும். அஸ்தம் ஆதரவுகள் கிடைக்கும். சித்திரை அனுசரித்து செல்லவும். துலாம் ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில காரியங்கள் நிறைவேறும். நண்பர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும். வியாபார பயணங்களில் அனுகூலம் ஏற்படும். மறைமுகமான போட்டிகளை சமாளிப்பீர்கள். அலுவலகத்தில் அமைதியான சூழல் நிலவும். கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும். களிப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். சித்திரை புரிதல் உண்டாகும். சுவாதி அனுகூலம் ஏற்படும். விசாகம் வாய்ப்புகள் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களே, ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். எதிர்வாதங்களில் சிந்தித்து செயல்படவும். நண்பர்கள் மூலம் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தாய்மாமன் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும். கடன் செயல்களில் தெளிவுகள் உண்டாகும். தூக்கமின்மை பிரச்சனைகள் குறையும். புதிய உணவுகளில் கவனம் வேண்டும். சிக்கல் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் சந்தன வெள்ளை நிறம். விசாகம் சிந்தித்து செயல்படவும். அனுஷம் ஆதரவுகள் கிடைக்கும். கேட்டை உணவுகளில் கவனம். தனுசு ராசி அன்பர்களே, சுபகாரிய எண்ணங்கள் ஈடேறும். தோற்றப் பொலிவில் மாற்றங்கள் காணப்படும். எண்ணிய சில பணிகள் நிறைவேறுவதில் அலைச்சலும் அனுபவமும் ஏற்படும். படிப்பில் ஆர்வமின்மை வெளிப்படும். மனதளவில் சில முடிவுகளை எடுப்பீர்கள். குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். எதிர்கால முதலீடுகளில் கவனம் வேண்டும். எதிர்ப்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு நிறம். மூலம் எண்ணங்கள் ஈடேறும். போராடம் அனுபவமும் ஏற்படும். உத்திராடம் கவனம் வேண்டும். மகர ராசி அன்பர்களே, உணவு தொடர்பான துறைகளில் திறமைகள் வெளிப்படும். இரகசியமான சில ஆராய்ச்சிகள் மீது ஆர்வம் ஏற்படும். சிகை அலங்காரப் பணிகளில் ஒருவித ஈர்ப்பு ஏற்படும். உபரி வருமானம் சார்ந்த வருமான சிந்தனைகள் மேம்படும். அறிமுகம் இல்லாத புதிய சூழலில் இருப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகும். புதிய முதலீடுகளில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும். பணிமாற்றம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சிந்தனை மேம்படும் நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் கருநீல நிறம். உத்திராடம் திறமைகள் வெளிப்படும். திருவோணம் ஈர்ப்பு உண்டாகும். அவிட்டம் சிந்தனைகள் மேம்படும். கும்ப ராசி நேயர்களே, வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும். ஆன்மீகப் பணிகளில் ஈடுபாடுகள் உண்டாகும். மருத்துவத் துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியோர்களின் ஆசிகள் கிடைக்கும். அரசு செயல்களில் இருந்த தாமதம் விலகும். காப்பீடு துறைகளில் உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பார்கள். எதிலும் விழிப்புணர்வுடன் இருக்கவும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் முன்னேற்றம் காணப்படும். சதயம்
ஆசிகள் கிடைக்கும். போரட்டாதி, விழிப்புணர்வு வேண்டும். மீன ராசி அன்பர்களே, அணுகுமுறையில் சில மாற்றம் காணப்படும். சொந்த ஊர் பற்றிய சிந்தனைகள் ஏற்படும். பணி நிமித்தமான பயணங்கள் உண்டாகும். அரசு சார்ந்த சிந்தனைகள் மனதில் மேம்படும். மாணவர்களுக்கு சாதகமான சூழல் ஏற்படும். திடீர் செலவுகளால் சேமிப்புகள் குறையும். வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் அமையும். ஓய்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். பூரட்டாதி, மாற்றம் பிறக்கும். உத்திரட்டாதி, பயணங்கள் உண்டாகும். ரேவதி, வாய்ப்புகள் அமையும். இன்றைய பொன்மொழி: பிறந்துவிட்டோம் என்று வாழாதே, இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள். பிறந்த நாள்: 1. இந்தி பயண இலக்கியத்தின் தந்தை ராகுல்ஜி பிறந்த தினம். நினைவு நாள்: 1. விடுதலைப் போராட்ட வீரர் சந்திர ராஜேஸ்வர ராவ் நினைவு தினம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.